இப்போ இந்த இட்லி பிளேட்டில் வந்து எண்ணெய் இல்லாமல் எப்படி இட்லி ஊற்றுறது ஈஸியாக எடுக்கவும் வரும் இட்லி. அதே மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வரேன். இப்போ நான் அதை வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அங்கே பாருங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு அளவாக கழுவி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இட்லி ஊற்றி காட்டுறேன். ஓகேங்களா? இதில் எண்ணெயே தேவையில்லை. இட்லி ஊற்றிட்டேன். இப்போ நான் அந்த வேக வச்சுட்டு எடுக்கும்போது பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ இட்லி வெந்திருக்கும். இட்லி வெந்துருச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் ஆறட்டும், ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி ஆறிடுச்சு, இதை எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? பாருங்கள், எண்ணெய் ஊற்றின மாதிரியே தான் இருக்கும். இட்லி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கிளாஸில் தண்ணி வச்சுட்டு ஸ்பூனை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று எடுக்கணும். இங்கே பாருங்கள், எண்ணெயே ஊற்றல, எப்படி சூப்பராக பாருங்கள். இட்லியும் பாருங்கள், இட்லியும் சூப்பராக இருக்கும். இது எண்ணெயே தேவையில்லை. நம்ம இட்லி வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நம்ம சாப்பிட்றோம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயே தடவாமல் நம்ம ஊற்றிக்கலாம். நான் உண்மையை தான் சொல்கிறேங்க. பாருங்களேன், எண்ணெயே ஊற்றலைல. பாருங்கள் பாருங்கள், ஒட்டவே இல்லை பிளேட்டில். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால தண்ணி இது பண்ணதுனால இட்லி வந்து தண்ணியாக உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்க பாருங்கள். தண்ணியெல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ணெய் இருக்காது. இங்கே பாருங்களேன், தண்ணியெல்லாம் இருக்கவே இருக்காது. சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.